பிளவக்கல் டைப்லேருந்து பறிச்சிட்டு வந்தோம் இல்லையா, அந்த நவாப்பழ கொட்டை. இதை வந்து நம்ம இன்றைக்கி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு சுகர் இருக்குது. இதை நம்ம நல்லா காய வச்சு இந்த கொட்டையை உடச்சி பொடி பண்ணி வச்சிட்டோன்னா தினம் ஒரு ஸ்பூன் வந்து வெளியில் கலந்து சாப்பிட்டா சுகர் குறையும்னு சொல்கிறாங்க. அதுக்காண்டி இதை வந்து நல்லா நம்ம வெயிலில் காய வச்சு ஒரு 4-5 நாள் காயணும். அது வெயில் அடிக்கிறத பொறுத்து இருக்குது. நம்மளுக்கு வந்து வெயில் நல்லா அடிச்சிச்சு அப்படின்னா சீக்கிரம் காய்ஞ்சிரும். இல்லை கொஞ்சம் சுமாராக அடிக்குது அப்படின்னா காய லேட் ஆகும். ஒரு நல்ல 2-3 நாள் காய்ஞ்சிச்சின்னா பார்த்திங்கன்னா இதில் எடுத்து இந்த இந்த பருப்பு இருக்குது பார்த்திங்களா, இப்படி நல்ல தோல் வந்து வெளியே வந்துடும். அந்த அந்த பச்சை கலர் பருப்பு இருக்குல்ல, உங்களுக்கு இதில் போட்டு காட்டுறேன். இந்த தோலை தனியாக எடுத்துகிட்டு அந்த பச்சை கலர் பருப்பை மட்டும் நம்ம நல்லா காய வச்சு பொடி பண்ணி வெந்நியில் வந்து தினம் ஒரு ஸ்பூனு காலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா சுகர் குறையுங்கிறாங்க. எவ்வளவோ சுகர் மருந்து சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து சுகர் வந்து இன்னும் கண்ட்ரோல் ஆகலை. அதுக்காண்டி தான் இன்றைக்கி வந்து இந்த கொட்டையை வந்து காய வச்சுருக்குறோம். இதை காய வச்சு நான் பொடி பண்ணி எப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன். இது நல்லா காயட்டும். 2-3 நாள் காய்ஞ்சாதான் இது நல்லது. நீங்களும் வந்து இந்த மாதிரி நவாப்பழ கொட்டை கிடச்சிச்சின்னா நல்லா வெயிலில் காய வச்சு அதோடய தோலெல்லாம் போகிற அளவு காய்ஞ்சதுக்கப்புறம் இது வந்து இப்போ பச்சையாக இருக்குது, நல்லா காயணும். காய்ஞ்சாதான் நம்மளுக்கு நல்லா பொடி பதத்துக்கு வரும். பொடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.